இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருத்துவம், ஒரு சித்த மருத்துவம், ஒரு இயற்கை மருத்துவம், ஒரு யோக மருத்துவம் அப்படிலாம் நம்ம நினச்சிட்ருக்குறோம். சில பேர் இதில் ஒரு உடன்பாடு இருக்காது. சில பேருக்கு இது எடுத்தால் பிரச்சனை வராதா, சில பேருக்கு இது எடுக்கிறதுனால பின் விளைவுகள் வருமா, சில பேருக்கு என்ன இருக்குன்னா இதில் எடுக்கக்கூடிய மருந்துகள் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா, டிரான்ஸ்பரன்சி இருக்கா, கிடைக்கக்கூடிய மருந்துகளுடைய விவரங்கள் எங்களால் தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அண்ட் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அலோபதி மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கிறேன், அந்த மருந்தை இதோட சேர்ந்து எடுத்துக்கலாமா, அந்த மருந்து எடுக்கும்போது இந்த சிகிச்சை எடுத்தால் எனக்கு ஏதாவது பக்க விளைவுகள் வருமா, இந்த மருந்து அந்த மருந்தை ஒன்று கலக்காமல் போயிடுமா, அந்த மருந்தை நிறுத்திட்டு தான் இந்த மருந்து எடுக்கணுமா, இந்த மாதிரி பல விஷயங்களும் உங்களுக்கு தேவை இருக்குது. இதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டெகிரேட்டட் மெடிசன். இது நம்மளுடைய இக்னரன்ஸ், அறியாமை தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எல்லா மருந்தையும் எதையுமே நீங்கள் நிறுத்தாதீங்க. உங்களுக்கு சுகர் மாத்திரை இருக்கா, சாப்பிடுங்க. பிபி மாத்திரை சாப்பிடுங்க. கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிடுங்க. ஹார்ட் மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது எடுத்துக்கோங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்குது எடுத்துக்கோங்க. ALM உடைய ஒரு அப்ரோச் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டெகிரேட் பண்ணுறோம். ஆஸ் அ அலோபதிக் ப்ராக்டிஷனர் நான் இந்த அலோபதி மெடிசன்ஸை கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் ஸ்டடி பண்ணி அதோடைய பெனிஃபிட்ஸு, ரிஸ்க்கு, அதோடைய எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். எங்களுடைய டீமில் இருக்கிற ஆயுஷ் ப்ராக்டிஷனர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸையும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் ஸ்டடி பண்ணுறாங்க. இது ரெண்டையுமே நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெடிசன் நீங்கள் எடுக்கும்போது, கம்பைன் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த மெடிசனோட ப்ராப்ளமே கிடையாது. நம்பர் 1, ரெண்டுத்தையும் சேர்த்துடுங்க. நம்பர் 2, ALM ட்ரீட்மெண்ட்டோடைய ரெஸ்பான்ஸ் எப்போவுமே சொல்லுவாங்க, அந்த ஒரு நேச்சுரல் மெடிசன்ஸ், நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டுனாலே அது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் ஸ்லோவாக இருக்கும். ஸோ கிராஜுவலாக இருக்கும். ஸோ இட் மேபி 2 weeks, 4 weeks, 2 months. இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு அந்த மெடிக்கேஷனோட டோசேஜை நம்ம குறைக்கலாம். எப்படி? பிளட் ப்ரெஷர் 150/90 இருந்தது, இப்போது இங்கே எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ்னால 120/80 வந்துருச்சு. அப்போ அங்கே நம்ம குறைச்சி தான் ஆகணும். சுகர்ஸ் 120/140 இருந்தது ஃபாஸ்டிங், இப்போது 100/110 வந்துருச்சு. அப்போது அந்த ஃப்ரோக்கன்ஸை குறைக்கலாம், இன்சுலினோட டோஸை குறைக்கலாம். இப்படி தான் நாங்கள் ஒரு அலோபதி மெடிசனையும் ஒரு ஆயுஷ் மெடிசனையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு என்ஹான்ஸ்டு பூஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது ஒரு யூனிக் அப்ரோச். நான் இந்த மருத்துவம் நல்ல மருத்துவம்னு சொல்ல, இந்த மருத்துவம் சரியான மருத்துவம் இல்லைன்னு சொல்லலை. ரெண்டுத்தையும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து எடுக்கக்கூடிய ஒரு நோயாளிகளுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு வாய்ப்பை கூடுதலாக்கி கொடுக்கணுன்றதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி இது. ஸோ இதுதான் ALMல நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இதை பலன் அடைஞ்சிட்ருக்கிறாங்க.